ரைட். சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள், கார்ஸ்ட் டோப்போகிராஃபி. சுண்ணாம்பு கல் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான நிலத்தோற்றம் உருவாக்கும். அங்கே இந்த வேலையை செய்கிறவர் யார் சார்னாக்கா நிலத்தடி நீர். நிலத்தடி நீர், கிரவுண்ட் வாட்டர். எப்படி நிலத்துக்கு நீர் போகுது? இது தரை, மண், மழை பெய்யுது, ஊறினா உள்ளே போகும், மண்ணுக்குள்ளே ஊறி உள்ளே போகும். இது கடின பாறையாக இருந்தது அப்படின்னாக்கா இப்படி ட்ராவல் ஆகி போயிடலாம், இந்த மண்ணிலே இங்கேயே நின்றுக்கும். பக்கத்தில் பள்ளம் இருந்தால் அங்கே ஊறி போகும். இதே சுண்ணாம்பு கல் அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஊறி உள்ளே போயிடும். சுண்ணாம்பு பாறை இருந்துச்சுன்னா அங்கே போர் போட்டிங்கன்னா தண்ணி நல்லா வரும். சரியா? அதனால தான் பார்த்தீங்கன்னா போர் போடுறான், வந்தவுடனே கையில் வச்சு சுற்றுவான். அது ஒன்று மாறி உட்காருங்க, அது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணுவான், பக்கத்தில் உள்ள கிணறுலாம் போய் பார்த்துட்டு வருவான். அப்போ தெரிஞ்சிடும் உள்ளே என்ன டைப் ஆஃப் ராக் இருக்குது அப்படின்னு சொல்லி. செடிமெண்ட்ரி ராக்காக இருந்ததுன்னா, அதுவும் சுண்ணாம்புகள் இருந்துச்சுன்னா அதில் என்ன தண்ணி ஊறி அதில் போய் உட்காந்துருக்கும். போர் போட்டால் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். ஹார்ட் ராக்காக இருந்தது, காங்கிரீட்டு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, பாறையா பயங்கர ஹார்ட் ராக்கு, இக்னியஸ் ராக்கெலாம் இருக்குல்ல, அது மாதிரி இருந்ததுன்னா தண்ணி நிற்காதுங்க. சுண்ணாம்பு நிலப்பரப்பு. சரி, ரைட்டு. அப்போது தண்ணி ஊடுருவி உள்ளே போகுதில்ல, உள்ளே போகும்பொழுது இங்கே சுண்ணாம்பு பாறை இருந்ததுன்னா, அது வேறு வழி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சுண்ணாம்பு அதுக்குள்ளே தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு போயிடும். அப்போ இங்கே என்ன ஆயிரும், ஒரு பொந்து விழுந்துடும். இது அரித்தல் நிலத்தோற்றம். நிலத்தடி நீரின் அரித்தல் நிலத்தோற்றம். இங்கே அரிச்சதை என்ன பண்ணும், வேறு இடத்துல கொண்டு போய் டெபாசிட் பண்ணும். நிலத்தடி நீரினுடைய படிவித்தல் நிலத்தோற்றம், அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அப்போ இதுதான் குகையாக மாறும். குகை சுண்ணாம்பு நிலப்பரப்புகளின் நிலத்தடி நீர் நிலவாட்டம் அமைக்கும். அதாவது நிலவாட்டம்னா ஒரு இடத்துல கரைச்சி இன்னொரு இடத்துல சேர்க்கறது, அதான் சொல்கிறாங்க. பல்வேறு விதமான நிலத்தோற்றங்களை ஏற்படுத்தியது. இவே சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் எனப்படும். சீனாவில் இருக்குது, அங்கே நிறையா நாடுலாம் இருக்குது. சீனாவில் தான் அந்த ஐ படம் எடுப்பாங்களே, ஐ 7ஆம் அறிவுலாம் ஒரு சாங்கில் எடுத்துருப்பாங்களே, தனித்தனியாக ஒவ்வொரு பாறை மலை தனியாக நிற்கும், பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் கார்ஸ்ட் டோப்போகிராஃபி தான். ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருந்திருக்கும், சுண்ணாம்புகள் இருந்திருக்கும். சுண்ணாம்பு அரிச்சது போக மிச்சது ஹார்ட் ராக் மட்டும் அங்கங்கே நின்றுட்டு இருக்கு. இவை நீரில் எளிதில் கரையும். எது? சுண்ணாம்புகள். தன்மையுடைய சுண்ணாம்புகள், டோலமைட்டு, ஜிப்சம், அந்த பிரதேசங்கள்லாம் இது உருவாக்கப்படுது. அந்த பிரதேசத்தில் உருவாக்கக்கூடிய அந்த லேண்டுக்கு பேர் என்னது? சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம், கார்ஸ்ட் டோப்போகிராஃபி இங்கிலீஷில். மேற்கு ஸ்லோவேனியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் 480 கிலோமீட்டர் நீளத்திற்கும் 80 கிலோமீட்டர் அகலத்திற்கும் பரவி காணப்படுதாம். அப்படி அப்பா, 480 கிலோமீட்டர் நீளம். அங்கே விவசாயமும் பண்ண முடியாது வேறு. 450 கிலோமீட்டர்னா எங்கே? அங்கேருந்து ஆந்திரா வரைக்கும் 80 கிலோமீட்டர் அகலம். இந்நிலத்தோற்றம் ஸ்லாவிக் மொழியில் கார்ஸ்ட் என அழைக்கப்படுகிறது. ஸ்லோவேனியாவில் பேசக்கூடிய மொழி தான் இது ஸ்லாவிக். மொழியின் அடிப்படையில் தான் அங்கே நாடுகளே பிரிச்சுருப்பாங்க. யூரோப் ஃபுல்லாகவே எல்லா நாடும் எப்படி பிரிச்சுருக்காங்க? மொழி அடிப்படையில் தான். சரி, கார்ஸ்ட் என அழைக்கப்படுது. எதுக்கு? அந்த மாதிரியான நிலத்தோற்றது, அதனால் அதே பேர் வச்சுட்டாங்க. கிரேட் ஆஸ்திரேலியாவின் கடற்கரை அமைந்துள்ள நல்லபார் உலகின் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம். நோட் பண்ணிக்கோங்க ஃபேக்ட். உலகில் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் எங்கே இருக்குது? 2 கொஸ்டின். எது? நல்லபார்.
இந்த உலகத்துலேயே பெருசு. தெரியுதா குகை? இதெல்லாம் வந்துட்டு படிவித்தல். இந்த இடத்துல இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் படிவித்தல். மேலேருந்து ஊறி சுண்ணாம்பு எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணும், இங்கே சொட்டு சொட்டாக கீழே விழுகும். அப்போ மேலே கொஞ்சம் ஒரு லேயர் ஒட்டிக்கும் சுண்ணாம்பு. இப்போ நீங்கள் டேங்க்லாம் பழைய டேங்க்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடியில் போய் பாருங்கள், உப்பு பூத்து அப்படியே கீழே தொங்கும். அதே தான் பெருசு, ஒட்டிக்கும். அங்கேருந்து அரிச்சு எடுத்துகிட்டு வரதை இங்கே மேலே ஒட்டிக்கும். தண்ணி சொட்டு சொட்டுன்னு கீழே வரும். கீழே என்ன பண்ணும், அங்கே ஒரு ஷேப்பில் இருக்கும், அது வளர்ந்துக்கிட்டே வரும். 2 வளர்ந்துகிட்டே வந்து இந்த மாதிரி கல்லாக மாறிடும், தூண். இந்த ஆஸ்துமா உள்ளவங்க இதெல்லாம் மேலே தொங்கிக்கிட்டு இருக்கா, அதுமாதிரி கீழே இருந்து ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது 2 சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிரும், தூண் மாதிரி ஆயிரும். இந்த அங்கே பார்த்தோம்ல அந்த தூண் மாதிரி. இந்த குகைக்குள்ளே போனோம்னா இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்குலாம் குணமாகணும் அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி குகையில். நல்லா பாரு, எங்கே இருக்குது, ஆஸ்திரேலியா. உலகத்திலே பெருசு. உலகின் சுண்ணாம்பு நிலப்பிரதேசங்கள். தெற்கு பிரான்ஸில் இருக்காமா, ஸ்பெயின், மெக்சிகோ, ஜமாய்க்கா, மேற்கு கியூபா, மத்திய நியூகினியா, இலங்கை, மியான்மர் இங்கெல்லாம் இருக்குது. இந்தியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேசங்கள். மேற்கு பீகாரில் குப்ததாம் குகை, உத்தரகண்டில் இமயமலை, ராபர்ட் குகை மற்றும் தப்ஸ்கேஸ்கர். மத்திய பிரதேசில் பச்மாரி. பேர் ஏதாவது 5 குகை இருந்துச்சுன்னா பஞ்சபாண்டவர்ன்றுவானுங்க. 5 இது இருந்ததுன்னா பஞ்சபாண்டவர் ரதம்ன்றுவானுங்க இவனுங்க, இந்த குரூப்பு. இவனுக்கு பேரை. சத்தீஸ்கரில் பஸ்தர், குடும்சர் குகை. இதெல்லாம் வந்து என்னது, காஸ்ட் டோப்போகிராஃபி. ஆந்திர பிரதேசத்தில் போரா குகை. நிலத்தடி நீர் அரித்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள். அரித்தல் செயலுக்கு முக்கியமான காரணம் கரைதல், டிசால்வ். எதில் கரையும், சுண்ணாம்பு தண்ணியில் கரைஞ்சி. தண்ணியில் கரையாது, தண்ணி கொஞ்சம் அசிடிட்டி ஆனவுன்னா அதில் கரைய ஆரம்பிச்சிடும், கரைச்சி எடுத்துகிட்டு போகும். அங்கே போட்டுருக்கு பாருங்கள். அசிடிட்டி எப்போ ஆகும், தண்ணியில் கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆச்சுன்னா ஆடாயிடும். நிலப்பிரதேசங்களில், சுண்ணாம்பு நிலப்பிரதேசங்களில் கார்பன் டை ஆக்சைடு கலந்த மழை நீர் விழும் பொழுது அப்பிரதேசங்களில் சுண்ணாம்புடன் வேதிவினை புரிந்து அந்த சுண்ணாம்பு என்ன பண்ணும், கரைத்து சிதைத்து விடுகிறது. இதன் விளைவாக டெர்ராரோசா, லேப்பீஸ், உறிஞ்சுதுளை, சிங்கோல், அந்த நிலத்தோற்றத்துக்கு பேர் அதெல்லாம். லேப்பீஸ், உறிஞ்சுதுளை, சிங்கோல், மழைநீரால் கரைந்து உண்டான குடைவு, ஷாலோ ஹோல்ஸ், டோலின், இதெல்லாம் அரித்தல் நிலத்தோட்டம். உவாலா அரிச்சிட்டு போன இடம். போலேஜ், போல்ஜேவா, போல்ஜே, கேவ், குகைகள். கேவர்னுங்கிறது அடிநில குகை. இது வெளிப்படையாக வெளியில் தெரியும், அது அடியில் உள்ளுக்குள்ள தெரியாது. வேறு ஏதாவது ஒரு பக்கம் வெட்டிட்டு போனோம்னா அங்கே போய் சேரலாம். டெர்ராரோசா இத்தாலி மொழியில் செம்மண் அப்படின்னு அர்த்தமா. சுண்ணாம்பு நிலப்பிரதேசங்களில் உள்ள சுண்ணாம்பு மண் கரைந்து சிதைவுற்று பின்னர் அது உள்ள எஞ்சிய செம்மண் இங்கு படிய வைக்கப்படுவதால் சுண்ணாம்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதில் இருக்க மிச்சம் இருக்கிற செம்மண் மட்டும் தனியாக நிற்கிது. சரியா? இம்மண் சிகப்பு நிறமாக காணப்படுவது அதில் உள்ள இரும்பு ஆக்சைடு காரணம். பேர் என்னது? டெர்ராரோசா. அடுத்து லேப்பிஸ், கரடு முரடான இந்த மாதிரி சுண்ணாம்பெல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சு. மிச்சம் ஆர்ராக் இருக்குல்ல, அது இதெல்லாம் எதுக்குமே பயன்படாது, ஒன்றுக்குமே உதவாக்காரன்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரியான லேண்டு இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நிலத்தரணி நெளிந்து ஓடும்போது போன்ற நீண்ட அரிப்பு குடைவுகள் லேப்பிஸ். இந்த மாதிரி உறிஞ்சிதுளை, சிங்கோல், ஒரு இடத்துல மட்டும் பள்ளமாயிரும். புனல் வடிவ உறிஞ்சிதுளை. சராசரி ஆழம் அடியே இப்போ 3லேருந்து 9 மீட்ரு. 9 மீட்ரு. 3 மீட்டர்னாவே எவ்வளவு? எத்தனை அடி? 12 அடி. நம்ம விழுந்தால் எழுந்திரிக்க முடியாது, குழந்தைங்களாம் அவ்வளோதான். உலகின் மிக ஆழமான உறிஞ்சுதுளை சீனாவில் 2110
72 அடி ஆழத்தில் காணப்படுதாமா. அதுக்கு பேர் என்னது? சைனோசை ஜியாங்காங். அடுத்தது அமெரிக்காவின் இலினாய்ஸில் உள்ள மாகாணம் இலினாய்ஸ். 50 மாகாணம் இருக்காங்க, 50 ஸ்டேட். எவ்வளோ இருக்காமா? 15,000க்கு மேலே இருக்காமா இலினாய்ஸ். குகைகள், அடிநில குகை இருக்கா? இங்கெல்லாம் சுண்ணாம்புகள் தான் இருந்திருக்கும். அந்த பக்கமாக மேலே இருந்து அல்லது வேறு எங்கேயாவது இருந்து பூந்து வந்திருக்கும் தண்ணி. அது இதை கரைச்சி எடுத்துகிட்டு போயிருக்கும். இது குகையாக மாறிடுச்சு. அல்லது மேலே இருந்து வந்திருக்கும். யார் காரணம்? குகை உருவாகிறதுக்கு யார் காரணம்? சுனாமியா? நிலத்தடி நீர். நிலத்தடி நீர், அந்த டோலமைட்டு, சுண்ணாம்பு, அப்புறம் என்னது, அதெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு போகிறது தான் காரணம். குணா கேவு, எந்த கேவாக இருந்தாலும் அப்படி தான் உருவாகிருக்கும். குகையிலும் அடிநில குகையிலும் சுண்ணாம்பு பிரதேசங்கள் நிலத்தடியில் காணப்படும் நிலத்தோற்றங்களாகும். கரியமில அமிலம் சுண்ணாம்பு பாறைகளின் வினை புரிவதால். கரியமில அமிலம்னா எது தெரியுதா? கரியமிலன்னா அது கார்பன் டை ஆக்சைடு தான் கரியமிலன்றான். அது தண்ணியில் சேரும் பொழுது அசிடிட்டியாக மாறும். அந்த தண்ணி என்ன பண்ணுவோம்? சுண்ணாம்பு பாறைகள் வினை புரிந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிடும். சுண்ணாம்பை அரிச்சு எடுத்துகிட்டு போயிடும். உருவத்திலும் அளவிலும் வேறுபட்டு காணப்படும். அடிநில குகைகள் தரைப்பகுதியில் சமமற்று காணப்படும். அடிநில குகைகளின் தரைப்பகுதி சமமாக இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்காது, மேடு பள்ளமாக இருக்கும். அந்த குணா கேவ் இருக்குல்ல, அந்த படம் பார்த்தீங்களா? என்ன படம் அது பார்த்தீங்களா? ரொம்ப டேஞ்சரான இடம் தானே. அதெல்லாம் இதுதான், சுண்ணாம்பு பாறை தான். குகைகளையும் அடிநில குகைகளும் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்களே ஸ்பீலியோதெர்ம்ஸ் என அழைக்கப்படுகிறது. டிராவர்டைன், டூஃபா, சொட்டுப்படிவுகள், ட்ரிப் ஸ்டோன்ஸ், ஸ்பீலியோதெர்ம்ஸ் அடங்கு. இதெல்லாம் அதில் அடங்குதாமா. சரி, அதை விட்டுருங்க. அடுத்தது குகைகள், இவாலாக்கள், டோலின்கள், போல்ஜேக்கள் போன்ற நிலத்தோற்றங்கள் உலகின் பிற பகுதியில் காணப்படும் சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள். அதெல்லாம் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். அந்தந்த ஊரில் பேர் வச்சுருக்கானுங்க. அதை அப்படியே இங்கே பிடிச்சி வச்சுட்டானுங்க. குகைகளில் காணப்படும் பூச்சி இனங்களுக்கு கண் இருக்காது. ஏன் கண் இருக்காது? பயாலஜி, ஃபிசிக்ஸ்லாம் முடித்தவங்க சொல்லுங்க பாருங்க. குகையில் வாழக்கூடிய உயிரினது கண் இருக்காது. ஃபிசிக்ஸு, பயாலஜி முடித்தவங்க சொல்லி ஆகணும். பாரதி ராஜா ஏன் யோசிங்க. சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் பயாலஜியில் பார்த்துருப்போம். குகை மண்ணுக்கு அடியில் இருக்கா? அங்கே லைட்டு போகுமா? அப்போ எப்படி இருக்கும்? லைட் இல்லைனாங்க, லைட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கான கண் தேவையாங்க. அதனால் அங்கே உள்ள பூச்சி இனத்துக்கு என்ன இருக்காது? கண் இருக்காது. சரியா? பேசிக் கான்செப்ட்லாம் புரிஞ்சு வச்சுருந்தா ஆன்சர் சொல்லணும். அந்த ஃபிசிக்ஸு, பயாலஜி அட்டன் பண்ணாங்க, நோ ப்ராப்ளம். மற்றவங்க சொல்லியிருக்கணும் நேரம். பூச்சி இனங்கள் பார்வை திறனை இழந்து விடுவதால் அதன் நீளமான உணர்கொம்புகள் பார்வை திறனை ஈடு செய்கிறது. உணர்கொம்பு இருக்காது மூக்கில், அந்த மாதிரிலாம். கண் இருக்காது. கரப்பா மூச்சிலாம் இருக்குல்ல, கரப்பா மூச்சி முன்னாடி அந்த ஒரு 4 இது இருக்கும் பாருங்க, அதெல்லாம் உணர்கொம்பு தான். அதெல்லாம் நத்தைக்கும் அதே கதை தான். அதெல்லாம் உணர்கொம்பு. அடுத்தது இதை அரிச்சிட்டு போனதை என்ன பண்ணுவோம்? இன்னொரு இடத்துல, இன்னொரு குகையில் போய் படிவிக்கும். குகை மற்றும் அடி நில குகைகளில் மேல்தளம், தரை மற்றும் பக்க சூடுகளில் படிவுகள் படிய வைக்கப்படுவதால் இந்த நோற்றம் உருவாகும். குகையா மேலேருந்து ஊடுருவி தண்ணி வருது, அதுக்கு ஒன்று அரைச்சிட்டு வரக்கூடிய சுண்ணாம்பு என்ன பண்ணுவோம்? அப்படியே படி வச்சு நீளமாக வளர்ந்துடும். குகைகளின் கூரையிலிருந்து ஒழுகும் கால்சியம் கார்பனேட் கலந்த நீராவியாகும் பொழுது கால்சைட் விழுதுகள் உருவாகுது. மேலேருந்து தண்ணி சொட்டு சொட்டாக விழுகும். அங்கே கால்சியம் கார்பனேட்டு அதிலே இருந்துடும், சுண்ணாம்பு.
அது எப்படி இருக்கும்? கல் விழுது, ஸ்டாலக்டைட் அப்படிம்பாங்க. மேலேருந்து தொங்குதில் கல் விழுது, சொட்டு சொட்டாக கீழே விழுகுதில் விழுகும்பொழுது என்ன ஆகும்? தண்ணி தெரித்து ஓடிடும். அங்கே வந்து கால்சியம் கார்பனேட் பதிஞ்சிடும். கீழே இருந்து ஒரு தூண் வளர்ந்துக்கிட்டே வரும். அது ஸ்டாலக்மைட் அப்படிம்பாங்க. கல் முளை, கீழேருந்து முளைச்சிட்டு வருது, விழுது மேலேருந்து தொங்குது. தமிழ் வார்த்தை பாருங்கள், அழகாக இருக்குது. கீழேருந்து முளைச்சிட்டு வரும். இது ரெண்டு சேர்ந்தவொன்னே என்ன ஆயிரும்? கல் தூணாக மாறிடும். இது ரெண்டு சேர்ந்துடும். ஸ்டாலக்டைட்டும் ஸ்டாலக்மைட்டும் ஒன்றா சேர்ந்துடும், கல் தூண். கால்சியம் கார்பனேட் கலந்த நீர் தரையில் படிந்து மேல் நோக்கி வளர்வது கல்முனை. கீழ் நோக்கி வளரும் கல்விழுதும் மேல் நோக்கி வளரும் கல்முனையும் ஒன்று சேர்ந்து செங்குத்து கல் தூணாக மாறும். ஒரே தூணாக மாறி, இந்த மாதிரி ஒரே தூண் அந்த குகையில் இருக்கும். அது பார்க்குறதுக்கு அந்த சிவபெருமான் ஜடாமுடி மாதிரிலாம் இருக்கும். உடனே சிவபெருமான் ஜடாமுடி தாங்க இது அப்படின்னு கதையெல்லாம் விட்டுருப்பானுங்க நம்ம ஆளுங்க. அதேமாதிரி ஏன் குகையில் போய் உட்காடுறாங்க சாமியாருங்களா அப்படின்னு தெரியும் நமக்கு. ஃபிசிக்ஸில் பார்த்துருக்கோம், இங்கே வேண்டாம் அவர் சொல்கிறேன். பனியாறு, கிளேசியர் எங்கே இருக்குது? பனியாறுகள் துருவ பகுதியில் 66 டிகிரிக்கு மேலே, அதேமாதிரி தென்னை துருவத்தில் 66 டிகிரி கீழே. அப்புறம் வேறு எங்கே இருக்கும்? இந்த 66 டிகிரி வடக்குலேருந்து 66 டிகிரி தெற்குக்குள்ளே உயரமான இடங்களில், இமயமலை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, உயரமான இடங்கள். அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் கிளாஸ் எடுத்தோம்ல, அதை வாட்ச் பண்ணி வைங்க. அப்புறம் அடுத்த லெவலுக்கு போகும்பொழுது அப்போ தான் புரியும். சரி, அந்த உயரமான இடத்துலேருந்து என்ன அவன் பனிக்கட்டி தண்ணி மாதிரி வேகமாக ஓடாது, மெதுவாக ஓடும், அப்படியே நகர்ந்து வரும் டியூ டு கிராவிட்டி. அப்போ வரும்பொழுது அந்த பாறையெல்லாம் இருக்குல்ல, அந்த பாறையெல்லாம் பிடிங்கி எடுத்துகிட்டு வரும். பாறையில் தானே படிஞ்சிருக்கு, பனிக்கட்டி மேலேருந்து விழுகுது, பாறையில் அங்கெல்லாம் இருக்கும், போக போக இறுகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் பாறையோடு சேர்ந்து இறுகிறோம். அப்புறம் என்ன ஆகும்? அப்படியே ஸ்லோப்பாக இருக்கிறதுனால அப்படியே நகர்ந்து கீழே வரும் மெதுவாக. இப்போ பாறைக்கிற எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வரும். அப்புறம் கீழே வர 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 மேலேருந்து கீழே வர வர என்ன வெப்பம் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும்? பனிக்கட்டிலாம் உருக ஆரம்பிக்கும். அதை கொண்டு வந்த எல்லா பாறையும், பாறை பெரிய பாறையிலேருந்து சின்ன கல், மணல் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? உருகணுன்னே அதுக்கு மேலே அதால் எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே போட்டுட்டு தண்ணி மட்டும் ஓட ஆரம்பிச்சிடும். சரியா? அப்படி பனியாறு அரிச்சிட்டு வந்து போடக்கூடிய அந்த படிவுகளுக்கு பேர் மொரைன் அப்படிம்பாங்க. சரியா? ரைட். அதேமாதிரி அரிக்கிறதுல ஒரு இடத்துல பாறையெல்லாம் பிடிங்கி எடுத்துகிட்டு வரதில் அங்கே பள்ளம்லாம் உருவாக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். அரித்தல் நிலத்தோற்றம், படிவித்தல் நிலத்தோற்றம். பெரிய அளவிலான பனிக்குவியல் மண்டலத்திலிருந்து பெரிய அளவிலான பனிக்கட்டிகள் மெதுவாக நகர்வதே பனியாறு. இங்கிலீஷில் என்னது? கிளேசியர். பனி குவிந்து காணப்படும் இடம் பனி வயல், ஸ்னோ ஃபீல்டு என அழைக்கப்படுகிறது. உயரமான பகுதிகளிலும் உயர் அச்சங்களிலும். உயர் அச்சம்னா புரியுதா? 0 டிகிரி தாளச்சம். 0 டிகிரிலேருந்து மேலே போவேன்னா நம்புறாதீங்க. உயரச்சம் 60 டிகிரி 66 டிகிரிக்கு மேலே உயரச்சம். பார்த்தோமா? ரைட். இது 0 டிகிரி அச்சம், ஓகேவா? இது 66 டிகிரி, இது 66 டிகிரி. தெற்கு, இது வடக்கு. இதான் உயரச்சம். இதுக்கு மேலே உயரச்சம். ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கலாம் தாளச்சம். ஈக்குவேட்டர்லேருந்து 66 டிகிரி இருக்குல்ல, அதாவது 23 டிகிரி வரைக்கும் தாளச்சம். 23லேருந்து 66 வரைக்கும் மிடில் லேட்டிடியூட் அப்படிம்பாங்க. மிடில் லேட்டிடியூட். சரியா? இதுலேயும் சரி, இதுலேயும் சரி. அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாங்க சொல்கிறேன். உயர் அச்சங்களிலும் உயரமான பகுதிகளிலும், இமயமலை மாதிரி உயர் அச்சங்களிலும் நிரந்தர பனி மூடி இருக்கும் பகுதிகள், எல்லை கூட உறைபனி கோடு, ஸ்னோ லைன். ஸ்னோ லைன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இமயமலை இருக்கா? இமயமலையில் போட்டிருப்பாங்க, இப்படியே வட்ட வட்டமாக போட்டு மலையோட உயரத்தை காட்டியிருப்பாங்க. இப்படி
இதில் வந்து ஹைட்டை குறிக்கும். இப்போ 1000 மீட்டர், இது 1500 மீட்ரு அப்படின்னா ஹைட்டை குறிக்கிறது. 2000 மீட்ரு, 2000 மீட்ரு வந்து ஸ்னோ லைன் அப்படின்னு போட்டிருப்பான். அப்போ இமயமலையில் 2000 மீட்டர்லேயே என்ன இருக்கும், பனி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கான்டூர் பண்டிங்பாங்க அதுக்கு பேர். மேப் ரீடிங்கில் கான்டூர் பண்டிங் அப்படிம்பாங்க. இந்த படத்தை வச்சு, ஏன்னா 2D தானே மேப்லாம், அப்போ இந்த படத்தை வச்சு என்ன ஆகுது, அப்போ இங்கே மலை இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம இது 2000 மீட்டருன்னு போட்டிருப்போம். அப்போ இந்த கோடு 1000 மீட்ரு, அடுத்த கோடு என்னது 2000 மீட்ரு, அடுத்த கோடு 1500 மீட்ரு, அடுத்தது 2000. அப்போ இந்த இடத்துல மலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. என்ன என்சிசி மேப் ரீடிங்லாம் பார்த்தது இல்லையா, அதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி உறைபனி கோடு, ஈக்குவேட்டர் பக்கத்தில் உறைபனி கோடு வந்து இதோட ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈக்குவேட்டர்னு தள்ளி தள்ளி போக போக உறைபனி கோடோட உயரம் வந்து கம்மியாக இருக்கும். கேள்வி இதெல்லாம் இதில் கேட்டிருந்தான், காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் தான். ஐஸ்லாந்துக்கு உறைபனி கோடு 1000 இருக்குது, இமயமலைக்கு உறைபனி கோடு 3000 மீட்டராக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தான். இது ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்குது, அது துருவ பகுதி பக்கத்தில் இருக்குது, அது ஆன்சர். பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். உயர் அச்சங்களுக்கு செல்ல செல்ல, அங்கே பாருங்க, அங்கேயே போட்டான் பாருங்க, இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு, இதே தான். உயர் அச்சன்னா அங்கே மேலே போலார் நோக்கி போக போக, உயர் அச்சங்களுக்கு செல்ல செல்ல உறைபனி கோட்டின் எல்லை கோடு கடல் மட்டத்திற்கு அருகில் இருக்கும். ஐஸ்லாந்தில் அதான் காரணம். ஐஸ்லாந்து எங்கே இருக்குது, 66 டிகிரி வடக்குக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். ஈக்குவேட்டர்லேருந்து துருவத்தை நோக்கி போக போக டெம்பரேச்சர் குறையும். அதேமாதிரி ஈக்குவேட்டர்லேருந்து மேலே போக போக டெம்பரேச்சர் குறையும். ஆல்ப்ஸ் மலைகளின் உறைபனி கோடு 2700 மீட்டர் ஆகும். அந்த பாருங்க, இதே இதான் கேள்வியை கேட்டிருந்தான். அதே கிரீன்லாந்தில் 600 மீட்டர். காரணம் அறிக. காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இங்கே பாருங்க, என்ன ஆல்ப்ஸ் மவுண்டைன் என்ன சொன்னா, ஆல்ப்ஸ் இங்கே பாருங்க, ஆல்ப்ஸ் மவுண்டைன் இங்கே இருக்குது, இது ஆல்ப்ஸ் மவுண்டைன். ஓகேவா? இதோட லேட்டிடியூடு இங்கே. கிரீன்லாண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா 66 டிகிரி வந்துடும். அப்போ இது உயரச்சத்தில் இருக்குது, அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கீழே இருக்குது, அதான் காரணம். ஓகேவா? ஈக்குவேட்டர்லேருந்து மேலே போக போக டெம்பரேச்சர் குறையும். எங்கே உயரச்சத்தை தூங்கி போக போக, அங்கே போனாலும் சரி, அப்படியே இங்கே வந்தாலும் சரி, அதான் காரணம். இதுதான் காரணம். அதே துருவ பகுதியை ஒட்டி இருக்குது. இது எங்கே இருக்குது, மிதவெப்ப மண்டலத்தில் இருக்குது. அதை பற்றி அந்த பேரெலாம் அப்புறம் தெரியும். அடுத்து இது முடிச்சிடலாம் நீங்கள், அப்புறம் பார்ப்போம். செயற்கை பனி உருவாகலாம் நீங்களே. ஆப்பச்சோடாவா, சவரக்களிம்பு, சேவிங் கிரீமு. ஆப்பச்சோடானா இது ரொட்டி சோடா தானே சொல்கிறான். ரொட்டி சோடா தான் தூய தமிழில் போட்டிருக்கானுங்க. ரொட்டினா என்னது, இங்கிலீஷ் வார்த்தை அது. பேக்கிங் சோடா, அதான் பேக்கிங் பவுடர் தான், அதான் ரொட்டி சோடா. சேவிங் கிரீம் 2 இருந்தால் போதுமா. பனிக்கட்டிகள் பனித்துணிகளாக உருமாறுவதை இறுகிய பனிமணிகள் என்று அழைக்கின்றோம். பனிக்கட்டிகள் பனி துகள்களாக உருமாறுவதை இறுகிய பனிமணிகள். இது மேலும் இறுகி திடமாக பனிக்கட்டிகளாய் மாறுகின்றன. சாலிட் கிளேசியர்.
இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். தமிழ் வார்த்தையை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஸ்னோ, பனி கட்டின்னு தப்பாக யூஸ் பண்ணியிருக்கிறான். ஸ்னோ தான் ஆகுது, சின்ன சின்ன ஐஸ் கட்டியாக மாறும். ஃபேர்ன் அல்லது நெவ் அப்படின்றாங்க. அந்த சின்ன சின்ன ஐஸ் கட்டிலாம் சேர்ந்தானா அவன் திரும்ப பெரிய கட்டியாக மாறும். அதுக்கு பேர் தானே அது கிளேசியல் ஐட், கிளேசியல் ஐஸ். ஸ்னோனானது பனி கட்டி இல்லை, அது கிடையாது. பனி பனி துளி சொல்ல முடியாது, அது வேறு. அது தண்ணியாக இருக்கும், இலை மேலே அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் மேலே, அது பனி துளி. ஸ்னோ அப்படியே பஞ்சு மாதிரி என்ன குளிர் பிரதேசத்தில் படத்திலலாம் பார்த்துருப்பீங்க, விழுகும், பஞ்சு மாதிரி விழுகும், அதுதான் ஸ்னோ. பனி கட்டிங்கிறது தப்பு. பனி கட்டினா கட்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சின்ன சின்னதாக கட்டி, அந்த ஸ்னோ கீழே விழுந்தோன்னா சின்ன சின்ன கட்டியாக மாறும். இந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் சேர்ந்து பெரிய கட்டியாக மாறிடும். ஓகேவா? ரைட். பனியாறு, அரித்தல் உருவாக்கும் நிலத்தோற்றம். இதை அரிக்கும் பொழுது உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள் என்னென்ன? ஒரு சிறந்த அரித்தல் காரணி எரோஷன் ஏஜென்ட். அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்கள் சர்க் பார்ப்போம். அரேட், மேட்டர்ஹார்ன், யூ வடிவ பள்ளத்தாக்கு. வி வடிவ பள்ளத்தாக்கு யார் உருவாக்குவா? ஆறுகள், மலை பிரதேசங்களில். கரெக்டாக? யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாறுகள் உருவாக்குவாங்க. அப்புறம் தொங்கு பள்ளத்தாக்கு. சர்க்குனா என்ன சார்? படத்தை பார்த்துருங்க ஃபஸ்ட்டு. பாருங்க, சமமாக இருந்த மலையை இந்த இடத்துல பனியாறு இருக்குல்லையே, ஓடும் பொழுது அரிச்சு எடுத்துகிட்டு போயிடும். ரொம்ப பல ஆண்டு காலம் நடக்கிற விஷயம், அரிச்சு எடுத்துகிட்டு போயிடும். அப்போ இந்த இடத்துல பள்ளமாயிரும். சர்க்கிள் விட்றன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பள்ளமாயிரும். 2 பள்ளம் இருக்குது. 2 பள்ளத்துக்கு நடுவில் என்ன இருக்கும்? ஒரு பிளேடு மாதிரி ஷேப் இருக்கும். இந்த மாதிரி பிளேடு மாதிரி ஷேப் இருக்கும். இந்த பக்கம் ஒரு பள்ளம், இந்த பக்கம் ஒரு பள்ளம், நடுவில் ஒரு மேடு. அதுக்கு பேர் அரேட். ஓகேவா? அடுத்து மேட்டர்ஹார்ன். இப்போ 4 பக்கம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ நடுவில் எப்படி இருக்கும்? பிரமிடு மாதிரி ஒன்று நிற்கும். அதுக்கு பேர் என்னது? மேட்டர்ஹார்ன், பிரமிடு. ஓகேவா? இது பாருங்கள், பள்ளத்தாக்கு, யூ வடிவ பள்ளத்தாக்கு. ஆறு மாதிரி இப்படி வி ஷேப்பில் இருக்காது, யூ ஷேப்பில் அரிச்சிட்டு போயிருக்கும். அடுத்தது மேலே ஒரு பள்ளத்தாக்கு தொங்கிக்கிட்டு இருக்கா, பள்ளத்தாக்கு. இதே பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கு மேலே ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. இது அதுக்கு பேர் என்னது? தொங்கு பள்ளத்தாக்கு, ஹேங்கிங் வேலி. இதை கொடுத்துட்டு 4 கொடுத்துட்டு 3 கொடுத்துட்டு வேறு ஒன்று கொடுத்து இதில் எது வித்தியாசமானது அப்படிலாம் கேட்பாங்க. த சர்க் அரிச்சிட்டு போய் இப்படி ஆகிறது. அரேட்டு 2 சர்க்குக்கு நடுவில் இப்படி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அரேட். பிரமிடு சிகரம். இப்போது இப்படி மவுண்டைன் இருக்குது, 4 பக்கமும் அரிச்சு அரிச்சு என்ன ஆகுது? தனியாக பிரமிடு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தானே பிரமிடு சிகரம். இன்னொரு பேர் என்னது? மேட்டர்ஹார்னா மேட்டர்ஹார்ன். அடுத்து யூ வடிவ பள்ளத்தாக்கு, யூ ஷேப்டு வேலி இங்கிலீஷில். அடுத்தது தொங்கு பள்ளத்தாக்கு. மேலே ஒரு பள்ளத்தாக்கு மேலே இன்னொரு பள்ளத்தாக்கு இருக்கும். பனியாற்று குடா, இதுதான் புதுசாக இருக்குது. ஃபோர்டு கடலில் பகுதியாக அமிழ்ந்திருக்கும் பனியாறு பள்ளத்தாக்குகள். பனியாறு குடா அப்படின்றாங்க. பகுதியளவு கடலில் கலந்துருக்குமாமா. மெயினாக அந்த அண்டார்டிகா இருக்குல்ல, அங்கே இருக்கும். இதெல்லாம் அரிச்ச நிலத்தோற்றம். படிவித்தல் நிலத்தோற்றம். பனியாறுகள் அடுத்து வரப்பட்ட நுண்ணிய படிவுகள், பாறை துகள்கள், கூழாங்கற்கள் எல்லாம் கலந்து ஒரே படிவாக வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இப்படிவுகள் தாழ்நில படிவுகள் படிய வைக்கப்படுவதால் மொரைன்கள், அதுக்கு பேரே மொரைன் தான். மொரைனை பதிய வைக்கிற இடத்துல அதோட ஷேப்பை வச்சு ட்ரம்லின், எஸ்கர்ஸ் ஷேப்பை வச்சு பனியாற்றினுடைய படிவுக்கு பேர் என்னது? மொரைன் தான். அது எங்கே படிய வைக்கிறாங்க, என்ன ஷேப்பில் படிய வைக்கிறாங்க, அந்த அடிப்படையில் என்னது? ட்ரம்லின்
முட்டை முட்டையாக அப்படி பதிய வச்சுருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது எஸ்கர்ஸ், கேம்ஸ், அடுத்தது பனியாற்று வண்டல் சமவெளி. இத்தனை இருக்குது. மொரைன் ஃபஸ்ட்டு. பனியாறுகளால் படிய வைக்கப்படும் படிவுகள் தான் என்னது மொரைன்கள் என்கிறோம். இடத்தின் அடிப்படையில் அவற்றை படுக்கை, விளிம்பு மொரைன், பக்க மொரைன் அப்படின்னு மூணாக பிரிக்கிறாங்க. சர்க்கு அதெல்லாம் பார்த்தாச்சு. ஹேங்கிங் வேலி. ஓகே. மொரைன் materials deposited by glaciers is called moraines. Based on the location they are classified into ground moraine. கீழே பனியாறு மேலே போயிட்டு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வருது, அதுக்கு பேர் என்னது கிரவுண்ட் மொரைன். டெர்மினல் மொரைன். டெர்மினல்லாம் பனியாறு கடைசி என்ன ஆயிடுச்சு, மேலேருந்து கீழே இறங்கிருச்சு, மலையிலேருந்து தண்ணியெலாம் என்ன பண்ணிடும், ஐஸ் கட்டிலாம் தண்ணியாக மாதிரி போயிடும், அந்த இடத்துல போட்டுரும். பனியாறு டெர்மினேட் ஆகுது, அதனால தான் என்னது டெர்மினல் மொரைன். விளிம்பும். அடுத்தது பக்க மொரைன். சைடில் அது போகும்பொழுது, பனியாறு போகும்பொழுது இப்படி பனியாறு வரும்பொழுது அதோட சைடில் கொட்டிட்டு வரும், அதோட சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு வரும், இந்த சைடில் இந்த சைடில். அதுக்கு பேர் தானே அது பக்க மொரைன். ட்ரம்லின் என்ன பார்த்தீங்களா, அது இன்சல்பர்கா ட்ரம்லின்ஸ். இது கனடாவில் அதிகமாக காணப்படுவது. கனடா எது பக்கமாக இருக்குது, துருவ பகுதி பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி முட்டையாக போட்டு அங்கங்கே குமிஞ்சு இருக்குது பாருங்கள், ஒரிஜினல் இது. ஏடா அப்படி அங்கங்கே மேடு இருக்குன்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா உள்ளுக்குள்ளே எல்லாம் என்ன இருக்குது, கிளேசியர் அழிச்சிட்டு வந்த கல் மண் எல்லாம் கலந்துருக்கு. அதான் ட்ரம்லின்ஸ். கனடாவில் அதிகமாக இருக்குது. இந்த பாருங்கள், கனடாவில் ஒரிஜினல் ஃபோட்டோ. ட்ரம்ஸ் மாதிரி முட்டையாக இருக்குது. எல்லாம் யாரோடது, பனியாறுகளுடைய படிவுத்தல் நிலத்தோட்டம். பனியாறுகள் உருவாகுதல், அவை கொண்டு வரும் கூழாங்கற்கள், சரளக்கல், மணல், நீண்ட குறுகிய தொடர் போல், நீளமான தொடரை இப்படி முட்டையாக போட்டால் ட்ரம்லின்ஸு, இப்படி நீளமாக ரொம்ப தூரத்துக்கு இப்படி போட்டிருந்தாங்க என்னது, அதுக்கு பேர் எஸ்கர்ஸ். பனியாற்று வண்டல் சமவெளி. அது கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டுருச்சா, பாறைக்கீரை எல்லாம் பெருசெல்லாம் போட்டுருச்சு, தண்ணியாக மாறிடுச்சு, ஐஸ் கட்டி. அந்த தண்ணி என்ன பண்ணும், சின்ன சின்ன துகள்கள் இருக்குல்ல, பாறை துகள், அதை மட்டும் எடுத்துகிட்டு வரும், வந்துட்டு சமமான இடத்துல என்ன பண்ணிடும், போட்டு போயிடும். அதுக்கு பேர் என்னது வண்டல், பனியாற்று வண்டல் சமவெளி. சாண்டு, கொஞ்சம் சரல் இருக்குது, கொஞ்சம் சகதி சில்ட்டு எல்லாம் கலந்து இருக்கும். அடுத்தது காற்று. புவி வெப்பமயமாதல் பார்த்தோமா, கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், பயாலஜியில் பார்த்துருப்போம். குளோபல் வார்மிங். எதனால் குளோபல் வார்மிங் வருது, புவி வெப்பமயமாதல். அதுக்கு இன்னொரு காமன் பேர் சொல்லுங்கள், தெரியும். பசுங்குடில் வாயுக்களின் எண்ணிக்கை அதிகமானதுனால தான் வருது. அதுக்கு யார் காரணம், மனிதனுடைய செயல்பாடு. சரியா? அப்புறம் பசுங்குடில் வாயிலாம் எது என்னென்னு பார்த்துக்கங்க. அதனால் என்ன ஆகுது, வெப்பம், இங்கே உள்ள வெப்பம் பனி உயரமான இமயமலை வரைக்கும் ஹீட் அதிகமாகுது, துருவ பகுதியிலையும் ஹீட் அதிகமாகுது. அதனால் என்ன ஆகுது, அந்த ஐஸ் கட்டிலாம் உருகி தண்ணியில் கரையும். அப்போ கடல் மட்டம் என்ன ஆகும், அப்போ நிலப்பகுதி என்ன ஆயிரும், அப்போ சென்னையில் என்ன ஆகும், உள்ளே போயிடும். சென்னை மூழ்க போகுதுன்னு உடனே இந்த ஆட்சி செய்கிறவன் சரியில்லை அதனால் மூழ்குதுன்னு கதை விட்டுருவானுங்க. ஆமாம், பார்த்து. இந்தோனேசியாவுடைய தலைநகர் ஜகார்த்தான்னு நினைக்கிறேன், அது மூழ்க போகுது சீக்கிரமே, அதனால் வேறு நகரம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ.
என்ன லோகேஷ்? விண்டு. அதுக்கு முன்னாடி அங்கே 7th பார்க்கணுமா? பனியாறு. இதில் பள்ளத்தாக்கு பனியாறு, கண்ட பனியாறுன்னு 2 இருக்குது. கண்ட பனியாறுனா துருவ பகுதியில் இருக்கிறது, அண்டார்டிகா இருக்குல்ல அங்கே இருக்கிறது. பள்ளத்தாக்கு பனியாறு இமயமலையெல்லாம் இருக்குல்ல அங்கே. அந்த மலை பனியாருக்கு பேர் தானே அது பள்ளத்தாக்கு. ஏன்னா இமயமலை இப்போ தொடர்ச்சியாக இருக்கும், அங்கேருந்து உருகி வரும், வந்துச்சுன்னா நான் பள்ளத்தாக்குக்கு வந்துடும். பள்ளத்தாக்கு பனியாறு, கண்ட பனியாறு. கிரீன்லேண்டில் இருக்கிறதும். கிரீன்லேண்ட் எங்கே சார் இருக்குது? இந்த பாருங்க கிரீன்லேண்ட். ஆனால் இவ்வளோ பெருசு கிடையாது, அந்த மேப்பை விரித்து வச்சுருக்கனால அப்படி தெரியுது. இந்த ஒரே புள்ளி, இந்த கோடு, இந்த பாயிண்ட்டு, அது இவ்வளோ பெருசு பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, இதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ஒரே புள்ளி தான் இந்த இடத்துல. எது? துருவம். 2Dயில் காமிக்கிறதுக்கு அப்படி விரிச்சிருக்காங்க. இது அண்டார்டிகா. கண்ட பனியாறுகள் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. மலை பள்ளத்தாக்கு பனியாறு எங்கே? இமயமலை, ஆல்ப்ஸு, அங்கெல்லாம். ராக்கியில் இருக்கலாம், ஆண்டீஸில் இருக்கலாம், எல்லாம். பனியாறுகள் மேற்பரப்பில் உள்ள துகள்கள் கற்கள் அரிப்பதன் மூலம் கீழே கடின பாறை பகுதி வெளிப்படுது. பனியாறு கீழே பாறை பகுதியில் மண்ணெல்லாம் பிடிங்கி எடுத்துகிட்டு வந்துடுது. பேரான்ட்ராக்கு தெரியும். மலைச்சரிவில் பனி அரிப்பால் சர்க்கு ஏற்படுது. பார்த்தோம் இல்லையா? சறுக்கு சறுக்கிட்டு வர மாதிரி. அரிபடா பாறைகளின் தோற்றம், கை நாற்காலி போன்ற ஒரு நிலத்தோற்றம். இப்படி நான் இப்படி தானே வரைஞ்சிருந்தேன், அப்படி இருக்கும். கை வச்சு இங்கே உட்கார்ற மாதிரி இருக்கும். இந்த அனைத்து பக்கம் செங்குத்தாகவும் தலைப்பகுதி செங்குத்து சுவர் போன்றும் காணப்படும். இந்நிலம் தோற்றத்தில் ஸ்காட்லாந்து கேரி சர்க் என்றும் ஜெர்மனில் கார் சர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. பனி உருவாகும் பொழுது சர்க் நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரி இருக்குமா மலைப்பகுதிகளில். இதன் ஏரிகள் டார்ன் ஏரி அப்படின்றாங்களாம். பள்ளம் இருக்கா? இந்த மாதிரி பள்ளம் இருக்குல்ல, அந்த பள்ளத்தில் தண்ணி நின்று முடி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சர்க் ஒன்றை நோக்கி ஒன்று நகரும் பொழுது குறுகிய செங்குத்து சரிவான பக்கங்களுடன் கூடிய முகடு இருக்கும். அதுதான் அரேட். இது ஒரு சர்க்கு, இது ஒரு சர்க்கு. இதுதான் இது செங்குத்தான பகுதி இருக்குல்ல, அதான் வந்து என்னது? அரேட். கத்தி முனை குன்றுகளாக காணப்படுது. அது மாதிரி ரொம்ப நீளத்துக்கு இருக்கும், ரொம்ப தூரத்துக்கு. இதுதான் அரேட். அது அரேட்டு கிடையாது. இங்கே பாருங்கள், இது அரேட். இதுதான் அரேட். இது ஒரு அரேட்டு, இது ஒரு அரேட்டு, அது ஒரு அரேட். ஒரு சர்க்கு, இது ஒரு சர்க்கு. இது டோட்டல் இதை பார்க்கும் பொழுது இதுக்கு பேர் தானே இது பிரமிடு ஷேப்டு. யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாற்றின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்பிலான, பக்கவாட்டுனா சைடில் அரிக்கிறது, இப்படி இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் அரிக்கும். செங்குத்துனா ஆழமாக அரிக்கும். இப்படி ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் மூலம் உருவாகுது. சைட்லேயும் அரிக்குது, இந்த பக்கம் அரிச்சிட்டு வரும், ஆழமாகவும் அரிக்கும். அதான் சொல்கிறாங்க. பனியாற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் மண்டல் படிய வைக்கப்படுகின்றன. இவை பனியாற்று முறைன்னு பார்த்தோமா? ரீகால் ஆகுது, 2 தடவை பார்க்குறோம் ஒவ்வொன்றுமே. அவ்வளோதான். அடுத்து காற்று 9th போய்க்கலாம். விண்டு எங்கே வேலை செய்யும்? தண்ணியும் பனியாறு எங்கே இல்லையோ அங்கே வேலை செய்வார். வேகம் இதில் அந்த அரித்தல் செயல்லாம் எங்கே அதிகமாக நடக்கும்? தண்ணி எங்கே ஓடுதோ அங்கே தான் வேகமாக அரிக்கும். காற்று இருக்கிற இடத்துல மெதுவாக நடக்கும். முன்னாடி இந்த பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். வெப்பமண்டலம் அங்கே தான் இருக்கிறதுலே அதிகமாக இந்த அரித்தல் நிலத்தோற்றம், படிவுத்தல் நிலத்தோற்றம் உருவாகும்னு பார்ப்போம். ஏன்னா அங்கே தான் நிறையா மழை பெய்யுது. தண்ணி இருக்கிற இடத்துல தான் அந்த மாதிரி நடக்கும். தண்ணி இல்லாத இடத்துல காற்று தான் அந்த வேலையை செய்வாங்க. அவர் டென்சிட்டி கம்மி, அதனால் அவர் மெதுவாக தான் செய்வார், ஸ்லோவாக நடக்கும். பூமியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் வாயுவே காற்று. புரியுதா? பலதாயும் சொன்னா விண்டு வளிமண்டலத்தை காற்றுன்னு சொல்கிறான், சொல்லக்கூடாது. வளிமண்டலம் கிடைமட்டமாக ஒரு இடத்துலேருந்து இப்போ அங்கேருந்து இங்கே வருது.
அல்லது மேலே செங்குத்தாக போகுது, மேலேருந்து கீழே வரும். வளிமண்டலம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய அந்த நிகழ்வு இருக்குல்ல, அதுக்கு பேர் தானே அது காற்று. ஓகேவா? அந்த அங்கே போட்டிருக்காம ஸ்டேட்மெண்ட். புவி மேற்பரப்பில் வறண்ட பிரதேசங்களில் எரீடு அப்படிம்பாங்க. எரீடுனா வறண்ட அப்படின்னு அர்த்தம், தண்ணி இல்லாத இடம் அப்படின்னு அர்த்தம். காற்றின் செயல்பாடு அதிகமாக காணப்படும். அதுவும் அங்கே அதே மாதிரி தான். அரித்தல். காற்று என்ன பண்ணும்? போகிற பாறையில் போய் பட்டு, சார் காற்று மோதி பாறை அரிக்குமா சார்? ஏன்னா இதுவும் பொருள் தானே, அதுவும் பொருள். டென்சிட்டி கம்மி வளிமண்டலங்கள் தான். அப்புறம் அது இல்லாமல் அது எடுத்துகிட்டு வரதில்ல மண் துகள் இதெல்லாம் காற்றுல பறக்கும். அதுவும் போய் என்ன பண்ணும்? பாறையில் போய் டம்மு டம்முன்னு அடிக்கும். மெதுவாக நடக்கும் அது. அதனால என்ன ஆகும்? பாறை உடஞ்சி கீழே விழுகும். அப்புறம் உடஞ்சி விழுந்தது என்ன பண்ணும்? சொலட்டி எடுத்துகிட்டு போகும். சொலட்டி எடுக்கிறதுக்கு பேர் அரித்தல். எடுத்துகிட்டு போகுதல் அதுக்கு பேர் என்னது? கடத்துதல், டிரான்ஸ்போர்ட்டேஷன். காற்று நின்று போச்சு, அங்கே என்ன ஆயிரும்? விட்டுரும். அதுக்கிட்ட என்ன இல்லை? கைனடிக் எனர்ஜி இல்லை, விட்டுரும். என்ன ஜனா? ஆமாம். அடுத்தது அரிக்கிற இடத்துல ஒரு நிலத்தோற்றம், படி வைக்கிற இடத்துல ஒரு நிலத்தோற்றம். என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அரித்தல் நிலத்தோற்றம், காளான் பாறை, மஷ்ரூம் ராக், பீடப்பாறைம்பாங்க. எல்லாமே பாறை தான், மிஞ்சி போன பாறை தான். அதோட ஷேப்பை வச்சு இப்படி சொல்கிறாங்க. ஃபேன் வேணான்னா ஆஃப் பண்ணுங்க. எல்லாம் காளான் பாறை பாறை தான், மிஞ்சி போன பாறை தான். வேணான்னா ஆஃப் பண்ணுங்க. அந்த பாறையோட ஷேப்பை வச்சு இந்த பேர் இப்படி காளான் பாறை. காளான் எப்படி இருக்கும்? கீழே நேரோவாக இருக்கும், மேலே எப்படி இருக்கும்? அயன் படத்தில் சூர்யா நயன்தார் ஆடுவாங்களா? சூர்யா தமன்னாவா? ஒரு பாறையில் நின்று ஆடுவாங்க பாருங்க, அதான் காளான் பாறை. அப்புறம் கோபடத்தில் கூட நின்று இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு காற்றடிக்கும் பொழுது அந்த கல்லுக்கெல்லாம் கொண்டு வந்து இங்கே அடித்து சீக்கிரமாக இங்கே அரிச்சிடும். மேலே அரிக்கிறது கம்மியாக இருக்கும். இதுக்கு பேர் டேபிள் ராக்குன்னு கூட சொல்லுவாங்க. மஷ்ரூம் ராக், டேபிள் ராக். இந்த மாதிரி மென் கடின பாறைகளை கொண்ட பாறை அடுக்கில் அடிப்பகுதியில் காணப்படும் மென்பாறைகள் காற்றினால் தொடர்ந்து அரிக்கப்படும் போது அப்பாறைகள் காளான் போன்ற வடிவத்துக்கு வரும். அதையும் சேர்த்து சொல்கிறான். மென்பாறை கீழே மென்பாறை ஈஸியாக என்ன ஆயிடும்? அரிச்சிடும். சாஃப்ட் ராக். மேலே ஹார்ட் ராக் அரிக்கிறது கஷ்டம். இந்த பாருங்க, இந்த மாதிரி பீடப்பாறை, இங்கிலீஷில் பெடஸ்டல் ராக், அதாவது டேபிள் ராக், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த பாறை எங்கே அதிகமாக இருக்குது? ஜோத்பூரில் அதிகமாக இருக்கும். அதேமாரி பாலைவனனாவே மணலால் ஆனதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி உயிரினம் இல்லைன்னா அதுக்கு பேர் பாலைவனம். உயிரினம் கம்மியாக இருந்தால் பாலைவனம், ரொம்ப கம்மி. என்ன காரணம்? தண்ணி இருக்காது, இல்லைன்னா வெப்பம் இருக்காது. ரெண்டில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா அங்கே உயிர் இருக்காது. தண்ணி இருக்காது அல்லது வெப்பம் இருக்காது. ரெண்டில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா அது வந்து பாலைவனம். தண்ணி இல்லை, வெப்பம் இருக்குன்னா அது வெப்ப பாலைவனம். வெப்பம் இல்லை, அதுக்கு பேர் என்னது? குளிர் பாலைவனம். வெப்பம் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? குளிர் பாலைவனம், கோல்டு டெசர்ட். புரிஞ்சுதா? இப்போ டெசர்ட்னா என்ன அர்த்தம்? அந்த டெசர்ட் இல்லை, சாப்பிட்டுட்டு இனிப்பு திங்கிறோம்ல அது. அதெல்லாம் நம்ம ஊரில் தேவையே இல்லை. நம்ம வெப்பமண்டலத்தில் இருக்க குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் திங்கணும். அதை பழக்கி விட்டானுங்க. பணக்காரன் திங்கிறத பார்த்து நம்மளும் பழகிட்டோம். சரியா? சரி, அடுத்து இன்சல்பர்க். இந்த மாதிரி ஒரு பாறை பெருசாக தனியாக பாலைவனத்தில் ஒரு பாறை மட்டும் நிற்கும். அதான் இன்சல்பர்க். ஜெர்மனிய வார்த்தையாமா. அதன் பொருள் தீவு மலை. சுற்றிலும் சமவெளியாக இருக்கும், தனியாக ஒரு பாறை மட்டும் நிற்கும். எப்படின்னா நம்ம நாமக்கல் பாறை இருக்குல்ல, ஒரு பாறை, அது மாதிரி. வறண்ட பிரதேசங்களில் காணப்படும் தீவு பாறைகள் காற்றின் அரிப்புக்கு உட்படாமல் சுற்றி இருக்கும் பகுதியை விட தனித்து உயர்ந்து. மற்ற ஏரியாலாம் அரிச்சிருச்சு, அரிக்காத மிச்சம் உள்ள பாட்டு தான் அது.
வட்ட வடிவ அடிப்பகுதியும் கூம்பு வடிவ உச்சி பகுதியும் இருக்கும். கூம்பா உச்சி வட்டமாக யார்டங், அதுவும் பாறை தான். செங்குத்தாக அமைந்திருக்கும் சில பாறைகள் கடின மற்றும் மென்பாறை என மாறி மாறி அமைந்திருக்கும். இந்த வரிசையில் மென்பாறைகள் காற்றினால், கடினப்பாறை மென்பாறை, மென்பாறை அரித்து கடினப்பாறை மிச்சு நிற்கிது, கிரஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி செங்குத்தா. படித்தல் நிலத்தோற்றம். இது அரிச்ச மணலை இன்னொரு இடத்துல டெபாசிட் பண்ணியிருக்கோம். எல்லாமே மணல் மேடு தான், பட் அதோட ஷேப்பை வச்சுட்டு வேறு வேறு பேர். மணல் குன்று, பர்கான், பர்ச்சான், காற்றடி வண்டல் படிவு, இந்த மாதிரி நிறைய பேர். சாண்ட் டியூன், மணல் குன்றுன்னு அர்த்தம். சாண்ட் டியூனா. வீசும் மணல் புயல் மிக அதிக அளவில் மணலை கடத்துகிறது. காற்றில் வேகம் கரையும் பொழுது என்ன பண்ணும், கடத்தப்பட்ட படிகள் மிக அதிக அளவில் குன்று போல் ஒரே இடத்துலன்னா அவன் குமிக்கப்பட்டுரும். பயங்கரம். 1 கிலோமீட்டர் ஹைட்டுக்கெலாம் இருக்கும், ஒரு சில இடத்துல 1/2 கிலோமீட்ரு ஹைட்டுக்கெலாம். இவ்வாறு குன்று அல்லது மேடாக காணப்படும் நிலத்தோட மணல் மேடு, சாண்ட் டியூன் இங்கிலீஷில். அடுத்து பர்ச்சான், பிறை வடிவத்தில் மண் கொட்டி கிடக்கும். பர்ச்சான்னா இந்த மாதிரி பிறை வடிவத்தில் இருக்கும். சும்மா எந்த ஷேப் இல்லாமல் மலை மாதிரி குமிஞ்சிருந்தா சாண்ட் டியூனு, மணல் குன்று. இந்த மாதிரி ஷேப்பில் இருந்து பிறை வடிவதெல்லாம் என்னது, பர்ச்சான். அதிலே சின்னதாக இருந்தால் ஷீப் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் இருக்குது. பர்கான்றானா, சரி ரைட், பர்கான். அவை காற்று வீசும் பக்கத்தில் மென் சரிவையும் காற்று வீசும் திசைக்கு எதிர்பக்கத்தில் வன் சரிவும் இருக்கும். எதை சொல்கிறான்னு புரியுதா? காற்று இந்த திசையில் வீசுது அப்படின்னாக்கா இப்படி தானே வருது. இப்படி இந்த இடத்துல ஸ்லோப்பு இப்படி இருக்கும், இந்த இடத்துல ஸ்லோப் இப்படி இருக்கும். ஓகேவா? மென் சரிவாக இருக்கா? எது மென் சரிவு? இது மென் சரிவு, இது வன் சரிவு. இங்கே இருந்தால் காற்று வீசுதுன்னு அர்த்தம். பர்ச்சான். அடுத்தது குறுக்கு மணல் மேடு, டிரான்ஸ்வெர்ஸ். பாருங்க, குறுக்கு, அதாவது காற்று இந்த திசையில் வீசுது, நீளமான மணல் மேலே இப்படி நீளமாக கொட்டி வச்சுட்டு போகும். நீளமாக இப்படி காற்று இந்த திசையில் வீசும். டிரான்ஸ்வெர்ஸ் டியூன்ஸ். குறுக்கு மணல் மேலே சமச்சீரற்ற வடிவத்தில் காணப்படும். கொஞ்சம் ஒரு இடத்துல உயரம் கம்மி, அந்த மாதிரி காற்று வேகமாகவும் மிதமாக மாறி மாறி ஒரே திசையில் வீசும் பொழுது குறுக்கு மணல் மேடு உருவாகும். அடுத்து நீண்ட மணல் மேடு, லாங்கிடியூடினல் டியூன்ஸ். காற்று இந்த திசையில் வீசும், அப்படி வீசும் பொழுது மணல் அள்ளி 2 சைட்லையும் இப்படி இப்படி அள்ளி போட்டு போயிடும். அப்போ நீளமாக இருக்கும். காற்று வீசும் திசைக்கு இணையாக பேரல, காற்று இந்த திசையில் வீசுதா, அதுக்கு இணையாக இருக்கும். நீண்ட மணல் மேடு. அடுத்தது காற்றடி வண்டல் படி, லோயாஸ். இப்போ சேலம் பாலைவனம்னு வச்சுக்கோங்க. சேலத்துலேருந்து தருமபுரி பக்கம் காற்று வீசுது. அப்போ என்ன பண்ணும், இங்கே உள்ள மணலை சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகள்லாம் எடுத்துகிட்டு போய் தருமபுரியில் போட்டுரும். அதுக்கு பேர் தான் லோயாஸ். இது பார்த்திங்கனாக்கா சீனாவில் அதிக அளவில் இருக்குது. அதேமாதிரி அர்ஜென்டினாவில் பாம்பஸ் இல்லையா, வடக்கு வடமேற்கு சீனா, அப்புறம் உக்ரைன், வட அமெரிக்காவில் மிசிசிபி பள்ளத்தாக்கு, அங்கெல்லாம் வந்து இந்த வண்டல் படி வரும். லோயாஸ் இங்கிலீஷில். அதனால தான் சீனாவில் மஞ்சள் ஆறு உருவாகுதா, மஞ்சள் ஆறு உருவாகிற ஏரியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபி பாலைவனத்திலேருந்து இந்த லோயஸ் மணல் துகள்களை கொண்டு போய் போட்டுருது. அப்போ அது தண்ணியில் கரையுமா? தண்ணி என்ன கலராக இருக்கும்? மஞ்சள் கலராகிடும். அதான் மஞ்சள் ஆறு. மஞ்சள் ஆற்றங்கரையில் தான் என்ன நாகரிகம் தோன்றுச்சு? சீன நாகரிகம். எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார்?
ஜாகிரஃபி தான். சீனாவில் உள்ள காற்றடி வண்டல் பீடபூமி தான் மிக கடினமான காற்றடி வண்டல் படிவாகும். கனமான திக்னஸ் அதிகம், கடினமான கனமாக. அப்படியே அப்பா சீனாவில் அது போய் கொட்டின மணல் மட்டும் எவ்வளோ இருக்காமா, 335 மீட்டர் திக்னஸ் இருக்காமா. இத்தனை வருஷங்களாக அதை கொண்டுட்டு போய் கொட்டினது. அங்கேருந்து உருவாகக்கூடிய நதி எப்படி இருக்குது, மஞ்சளாக இருக்குது. அடுத்து வேவ் 7th பார்த்துடலாமா. மணல் குன்று காற்று. பாலைவனத்தில் அரித்தல் மற்றும் படிவத்தல் செயல்முறைகளை வேகமாக செயல்படுத்தும் காரணி காற்று. வேகமாக ஸ்லோவாக தான் நடக்கும். பாறையின் மேற்பகுதியை விட கீழ்ப்பகுதி காற்று வேகமாக இருக்கின்றது காரணத்தினால் அப்பாறைகள் மேற்பகுதி அகன்றும். என்ன பாறை அது, காளான் பாறை. இப்போ தானே பார்த்தோம் மஷ்ரூம் பாறைகள், காளான் பாறை. இவை காளான் பாறை என்னப்படுது. ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்ட வடிவமான தலைப்பகுதியுடன் நிற்கும் ஒரு தூண் போன்ற காட்சியளிப்பது காற்று அரிப்பு தனி குன்று இன்சல்பர்க். பார்த்தோமா, இப்படி முட்டை மாதிரி வட்ட வடிவமான தலைப்பகுதி. அதே செங்குத்தாக இருந்தால் அது வேறு. தென் ஆப்பிரிக்காவின் கலகாரி பாலைவனம். தென்னாப்பிரிக்கா இன்னும் ஒரு கிளைமேட்டாலஜி முடிச்சுட்டு பார்ப்போம் பாருங்கள். எல்லா பாலைவனமும் ஒரே லேட்டிடியூடில் தான் இருக்கும். தென்னாப்பிரிக்காவில் கலகாரி டெசர்ட் இந்த இடத்துல வரும். ஓகேவா. தென் அமெரிக்காவில் இங்கே ஒரு பாலைவனம் இருக்கும். ஆஸ்திரேலியாவில் பாலைவனம், இது ஃபுல்லாகவே பாலைவனம் தான் ஆஸ்திரேலியாவில். தென் அரைக்கோளத்தில் அந்த 3 பாலைவனம், வெப்ப பாலைவனம். இதெல்லாம் ஒரே லேட்டிடியூடில் இருக்கா, ஒரே லேட்டிடியூட். என்ன ஏதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் இருக்குது, இந்த புத்தகத்தில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. ஆனால் இதை பற்றி எவனுக்குமே தெரியாது. ஏன், வார்த்தையை மனப்பாடம் பண்ணிட்டு போகிறான். ஃபேக்ட்ரியும் வார்த்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் ஃப்ளூக்கில் பாஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. காற்று வீசும் பொழுது மணலை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதி கடத்துகிறது. காற்றின் வேகம் குறையும் பொழுது மணல் ஒரு இடத்துல கொட்டப்படுது. அதான் மணல் குன்றுகள். ஓகேவா. பர்கான். மணல் துகள் மிக லேசாகவும் மற்றும் எடை குறைவாக இருக்கும் பொழுது காற்று நீண்ட தொலைவில் கடத்தி செல்கிறது. அதுக்கு பேர் தானே காற்றடி வண்டல் படிவு, லோயஸ். பார்த்தோம் இல்லையா. திக்னஸ் எங்கே அதிகம் இருக்கிறது இல்லையா, லோயஸு. சீனாவில் வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்று வண்டி என்பது கோபி பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை. கோபி பாலைவனம் இமயமலைக்கு அந்த பக்கம் இருக்கும். கோபி டெசர்ட் அது வந்து குளிர் பாலைவனம். அது குளிர் பாலைவனம். கடல் அலைகள். அடுத்தது வேவ்ஸ். கடல் அலைனா என்ன சார்? இதான் கடல் மட்டம். கடலுக்கு மேலே என்ன இருக்குது, வளிமண்டலம் இருக்குது. ஓகேவா. இந்த வளிமண்டலம் ஓடுது, அதுக்கு பேர் தானே காற்று, விண்டு. அப்படி சீக்கிரம் போகும். ஃபிசிக்ஸ்லேயே பார்த்துருப்போம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வளிமண்டலம்னா அது வேகமாக ஓடுது. ஓடும்பொழுது எதில் உரசிக்கிட்டு போகும். அதெல்லாம் தண்ணிக்குள்ளேயே இருக்குது காற்று. இப்போ தண்ணி மேலே உரசிக்கிட்டு ஓடுமா, அப்போ தண்ணி என்ன பண்ணும், இப்படி மேலே ஏறிட்டு கீழே இறங்கும். மேலே ஏறி கீழே விழுந்தா என்ன பண்ணும், இதுவும் அதேமாரி இங்கே இன்னொன்று, அது அப்படி மேலே ஏறிட்டு இப்படி கீழே இறங்கும். இது அப்படி மேலே ஏறிட்டு கீழே இறங்கும். அப்போது காற்று நீர்ப்பரப்பு ரெண்டுக்குமான இடையே இருக்கக்கூடிய உராய்வு விசை தான் என்ன பண்ணுது, அலையை உருவாகுது. அலையப்போ என்ன வந்து நீர் மூலக்கூறு மேலே போயிட்டு கீழே வருவோம். காற்று எந்த திசையில் போகுது, எந்த திசையில் போகுது. அதனால் இது அலை என்ன மாதிரியான அலை, நெட்டலையா?
அங்கே தெளிவாக இருக்குது. காற்று இந்த திசையில் போகுது, தண்ணி மேலே போயிட்டு கீழே இறங்குது. படம் பார்த்தாவே சொல்லிடலாம். குறுக்கலை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கீங்க. இது பேர் தானே டிரான்ஸ்வர்ஸ். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 பிடிச்சிருந்தீங்கன்னா ஜாகிரஃபி சூப்பராக இருக்கும். முடிக்காதவங்க முடித்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை படிங்க. ஜாகிரஃபி முடிச்சுட்டு மற்றது படிச்சிங்கன்னா ஈஸி. சிவிக்ஸும் சரி, எக்கனாமிக்ஸு, எஸ்டிடி, ஹிஸ்ட்ரி. சரி பார்ப்போம். இப்படி தான் விண்டு உருவாகுது. சரி, அலை. அலை வேவ்ஸ். இந்த அலை என்ன இருக்குது? அதுக்கு கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது அலைக்கு. இது போய் என்ன பண்ணுவோம்? இங்கே உள்ள பாறையில் டம்முன்னு இப்படி போதும், மேலே ஏறிட்டு கீழே இறங்கும் பொழுது. அதேமாதிரி அலை என்ன ஆகுது? ஹரிசாண்டலாக ட்ராவல் ஆகாது. அலையப்போ அலை ஹரிசாண்டலாக இப்படி ட்ராவல் ஆகும். அலையப்போ இந்த நீர் இருக்கு இல்லையா, நீர், கடல் நீர் இப்படி மேலே போயிட்டு கீழே இறங்கும். வெர்டிக்கலாக செங்குத்தாக தான் இயங்கும் கடல் அலையப்போ. கடல் அலையப்போ நீர் என்ன ஆகாது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது, அலை மட்டும்தான் நகரும். கொஸ்டின் இது சரியா? கடல் அலையின் பொழுது நீர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது. நீர் நகரும். எப்படி நகரும்? மேலே போயிட்டு கீழே விழுந்துடும், அங்கேயே விழுந்துடும், இன்னொரு இடத்துக்கு நகராது. ரைட். அப்போ இந்த அலையில் இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன பண்ணுது? கரையில் போய் அடித்து, இங்கே பாறை கீரை இருந்துன்னா பாறையை அடித்து நொறுக்கும், பாறையை அடித்து நொறுக்கும். அப்புறம் அந்த பாறை துகள்லாம் இங்கே விழுகும். அப்புறம் கரண்ட்டும்பாங்க, ஓஷன் கரண்ட். கடல் நீரோட்டம் வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். கடல் நீரோட்டம், நீர் ஓட்டம் கடலில். கடலில் என்ன ஆகும்? தண்ணி ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு அது பார்த்துல என்ன ஆகும்? ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது. பேரகிரியில் சொல்லுவான் பாருங்கள், நான் நீரோட்டத்துக்கு எதிரில் மாட்டிக்கிட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. நம்ம தானே அப்படி தானே பேசுவானுங்க. அது நீரோட்ட திசையில் மாட்டிக்கிட்டேன், ஈஸியாக இருக்குது, அதனால தான் நான் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன், எனக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகலை, அதெல்லாம் சொல்லுவான். அப்போ நமக்கு தெரியாது. கடலில் தண்ணி என்ன பண்ணும்? ஒரு திசையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது தனியாக ஒரு பாடம் இருக்குது, பார்ப்போம். அப்போ அந்த ஆறு மாதிரி ஓடக்கூடிய தண்ணி என்ன பண்ணும்? இதை அடித்து போட்டதில் மண்ணை அதை எடுத்துகிட்டு போகும். இப்படி இது பாறையிலேருந்து உடச்சி போட்ட மண்ணை அதை எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் எங்கேயாவது போய் ஒதுக்கி விட்டு போயிடும் அப்படியே. அல்லது அங்கே போய் என்ன பண்ணும்? ஒரு திண்டை, மணல் திட்டை உருவாக்கும். அரிக்கிற இடத்துல ஒரு விதமான நிலத்தோற்றம், படி வைக்கிற இடத்துல ஒரு விதமான நிலத்தோற்றம். இவங்க கடல் அலை அடித்ததை கடல் நீரோட்டம் படி வச்ச நிலத்தோட்டம் தான் இந்த பீச்செல்லாம். பீச்சு, கடலுக்குள்ளே ஏதாவது மணல் திட்டெல்லாம் இருக்கும். இந்த இது அப்போ கூட பார்த்துருப்பீங்க, ஜல்லிக்கட்டுக்காக போராடினாங்கல்ல, அப்புறம் கடைசியில் போலீஸ் விட்டு அடித்து துரத்தினானுங்கள்ல, அப்போ போய் தண்ணிக்குள்ளே போய் மணல் திட்டில் போய் நிறைய பேர் பதுங்கிக்கிட்டானுங்க. நியூஸ்லாம் வந்தது பாருங்கள். எங்கே மெரினா பீச்சில் கொஞ்சம் உள்ள மணல் திட்டு. இதுமாதிரி பாண்டிச்சேரி, அங்கே வடக்கு சென்னையெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வட சென்னையெல்லாம் மீனவர்கள் உள்ளே கூப்பிட்டு போக சொன்னால் கூப்பிட்டு போவான். மணல் திட்டில் போய் அங்கே சமைச்சு கொடுத்து சாப்பாடு வச்சு கூப்பிட்டு வருவானுங்க. அதெல்லாம் இவங்க இங்கே எங்கேயாவது அரைச்ச மண் அங்கே கொண்டு போய் டெபாசிட் ஆகிடும். அப்புறம் என்ன 2-3 தோட்டம்லாம் இருக்குது, நிலத்தோட்டம். அது என்னென்னு பார்ப்போம். கடல் நீர் மேலெலும்பி சரிவதை கடல் அலை என்கிறோம். ஹரிசாண்டலாக மூவ் ஆகுது. தண்ணி என்ன ஆகும்? மேலே போயிட்டு கீழே இருக்கும். தண்ணி ஹரிசாண்டலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. ஓகேவா? இது மேல் வளைவும் கீழ் வளைவும் கொண்டு இருக்கும். அலை பார்த்தோம்ல, அலையில் ஃபிசிக்ஸில் அதே தான். மேல் வளைவுனா என்னது? க்ரஸ்ட்டு. கீழ் வளைவுனா ட்ரக்கு. மேல் வளைவு இது க்ரஸ்ட்டு, கீழ் வளைவு இது ட்ரக்கு. ஃபிசிக்ஸில் பார்த்தோம்ல அலை,
அதே தான் இதுவும், அதே பேர் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கடல் அலை நிலவாட்டம் அமைக்கும் முக்கிய காரணியாகும். நிலவாட்டம்னானது அந்த டெனுடேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அது. அரித்தல், கடத்துதல், படிய வைத்தல் கடல் அலையில் முக்கிய செயல்களாகும். அரிக்கும், ஆமாம், அரிக்கிறது மட்டும்தான் கடல் அலையோடது. கடத்துதெல்லாம் அவங்க யார்? ஓஷன் கரண்ட், கடற்கரை ஓரத்தில் மட்டும்தான் இருக்கும். அலைகளின் அரித்தல் நிலத்தோற்றங்கள், எரோஷனல் லேண்ட்ஃபார்ம் ஆஃப் வேவ், கடல் ஓங்கல். ஏதாவது படங்கள்லாம் இருக்கா? பாடத்தை முடிச்சிடலாம், 7th இருக்கான்னு பார்ப்போம். தெளிவாக இல்லை, கவனிங்க. என்ன பார்த்தோம்? கடல் ஓங்கலாக பார்த்தோம். இது பாறை அடித்து 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 செங்குத்தான பாறையாக நிற்கிது. கிளிஃப்ட் அப்படிம்பாங்க. செங்குத்தாக அப்படி நிற்கும் கிளிஃப்ட், அதான் ஓங்கல். அடுத்தது கடல் ஓங்கல், சீ கிளிஃப்ட். அடுத்தது கடல் நோக்கி இருக்கும் பாறை மீது கடல் அலை மோதுவதால் அப்பாறை அரிக்கப்பட்டு வன் சரிவு, டீப் ஸ்லோப்பாக இருக்கும். இப்படி வன் சரிவுனா செங்குத்து பாறைகள் உருவாகிறாங்க. செங்குத்தான சுவர் போன்று காணப்படும் இப்பாறை ஓங்கல், சீ கிளிஃப்ட், கடல் ஓங்கல். அடுத்து கடல் குகை. குகைன்னா என்ன பண்ணணும்? உள்ளே போயிட்டு அந்த பக்கம் வழி இருக்கக்கூடாது, அப்போ தான் குகை. அடித்து 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 கிளிஃப்ட் இருக்குல்ல, அதை அடித்து அடித்து உள்ளே போயிடும். அப்படி குகை உள்ளே போயிட்டு அந்த வழியாகவே ரிட்டர்ன் வரணும். இதெல்லாம் குகை. கடல் அலை தொடர்ந்து கடல் ஓங்கல்களின் மீது மோதுவதால் அடிப்பகுதி எரிக்கப்பட்டு துவாரம் ஏற்படும் அமைப்பு, கடல் குகை. அடுத்து கடல் வளைவு, சி ஆர்ச். ஆர்ச்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வரலாம், அதுக்கு பேர் தானே அது ஆர்ச். குகைக்குள்ளே தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது கடல் அலை. அப்போ அரிச்சு அரிச்சு என்ன ஆயிரும்? அந்த பக்கம் மாதிரியும் ஓட்ட போயிடும். போயிட்டு ரிட்டன் இது மாதிரியே வந்தால் கேவு, அரிச்சு அந்த பக்கம் போயிடுச்சு, ஆர்ச். ஆர்ச் இது குகை, கேவ். ஒரு ஸ்டேஜில் என்ன இது அரிச்சு 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 என்ன ஆயிரும்? இடிஞ்சு விழுந்துரு, தனியாக தூண் மாதிரி நிற்கும். ஸ்டேக், கடல் தூண். திரும்ப அலை அடித்து 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 இந்த மாதிரி நிற்கும். எஞ்சிய தூண், ஸ்டம்ப். இது இன்னும் அரிச்சு கூட உள்ளே போயிடும். அதனால தான் கடல்லாம் போய் தெரியாத இடத்துல தண்ணியில் குதிக்கக்கூடாது. அப்புறம் பாறை இருக்கும், அதில் விழுந்து தலை தெரிச்சு செத்து போயிடும். தண்ணியில் குதிக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்? தெரிஞ்ச இடம் மாதிரி தான் குதிக்கணும்னா, ஆமாம், தெரிஞ்சவனை கூட்டிகிட்டு போய் குளிக்கணும். இல்லை வேறு வழியில் குதிச்சாவுன்னா என்ன பண்ணணும்? இறங்கி ஃபஸ்ட்டு நீந்தி பார்த்துட்டு அப்புறம் குதிக்கணும். ரைட். கடல் வளைவு, ஆர்ச். நீல்தீவில் இருக்காம, உதாரணத்தில் நீல்தீவில் இருக்கல, அந்தமான் நிக்கோபார் நீல்தீவில் இருக்காம ஆர்ச், கடல் ஆர்ச். பார்க்கலாமா? நீல் ஐலாண்ட். எப்படி இருக்குது பாருங்க, நீல ஐலாண்டில் தான் இருக்குது. அடுத்தது போய் எடுத்து படிக்கணும், இதெல்லாம் புதுசாக இருக்கும். திரும்ப பார்த்தீங்க, எடுத்து திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடும், அவ்வளோதான். கடல் தூண் பார்த்தோம் இல்லையா? ஸ்டாக். ஸ்காட்லாண்டில் உள்ள ஓல்டு மேன் ஆஃப் ஹோயா கடல் தூணுங்க. இதுவும் ஒரு படத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க, படத்துலையோ எதுலையோ. நினைக்குதா? அதெல்லாம் அப்படி தான் உருவானுச்சு. எங்கே இருக்காமா? நியூசிலாண்டில். நியூசிலாந்து தானே? ஸ்காட்லாண்டில். ஸ்காட்லாண்டு வந்து பிரிட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட்.
அலை அரி மேடை, வேவ் கட் பிளாட்ஃபார்ம். இந்த இது இருக்கு இல்லையா, ஓங்கல், அதில் அரிச்சு 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 கொண்டு வந்துடும். இங்கே பாருங்க, தெரியுதா? ஆக்சுவலாக கிளிஃப்ட்டு கடல் ஓங்கல் இது வரைக்கும் இருந்துச்சு. பட் இதெல்லாம் அடித்து 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 என்னாச்சு, கடற்கரை ஓரத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி உருவாக்கிடுச்சு. அதெல்லாம் யார் உருவாக்குறது? கடல் அலைகள். அரிமேடை, அலை அரிமேடை, பெஞ்சு, திட்டு, திடல், சமவெளி என அழைக்கும். இத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு. செல்ஃப்னா திட்டு, டெரஸ். அலையின் படிவு நிலத்தோற்றங்கள், பீச்சு. மெரினா பீச் இருக்கா, கடற்கரையில் மணல் பாங்கான இடமா இருக்கணும், அது பேர் தானே அது பீச். கடல் அலைகளால் அரிக்கப்பட்ட மணல், சரளை கற்கள் கடலோரத்தில் படி வைக்கப்படுவது கடற்கரையாகும், பீச். இது கடல் அலைகள் மிக முக்கிய ஆக்கச் செயல். மும்பை ஜூகு கடற்கரை, சென்னை மெரினா கடற்கரை. ஜூகு கடற்கரை எங்கே இருக்குன்னு கூட கேட்பான், பார்த்துக்கோங்க. மும்பையில். ஒரிசாவில் பூரி கடற்கரை. மணல் திட்டு, பார். கடற்கரையில் மணற்படிவுகளாலான நீண்ட நிலத்தோற்றம் இந்த மாதிரி உருவாகிடும். சரியா? அதாவது எப்படின்னு வச்சுக்கோங்க, கடற்கரைக்கு இணையாக இருக்கும். புரியுதா? என்ன கடற்கரைக்கு இணையானா இதுதான் கடற்கரை, பீச்சு. அதுக்கு பேரலாம் இருக்கா? அடுத்தது ஸ்பிட். கவனிங்க, வராருங்க. இப்போது ஸ்பிட் இந்த லேண்டு, இங்கே ஏதோ ஒன்று தண்ணி நீர்நிலை இருக்குது. எப்படி எக்ஸுரி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் தண்ணி லேண்டு. எக்ஸுரின்னு பார்த்தோமா நேற்று, கடல் தண்ணி அடித்து உள்ளே வந்துடும், ஆறு இங்கே வந்து சேருது, நிலத்தை அரிச்சு அரிச்சு தண்ணி உள்ளே வந்துடும். பார்க்கலையா? ரிவிஷன் பண்ணலையா? சரி, இப்போ என்ன ஆகுன்னா, இங்கேருந்து வரக்கூடிய ஓஷன் கரண்ட்டு அரிச்சிட்டு அரிச்சிட்டு வந்து இப்படி இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு அங்கே சொன்னாங்கன்னா, அந்த மணல் திட்டில் ஒரு பகுதி லேண்டோடு அட்டாச் ஆகிருக்கும்னா, ஃபஸ்ட்டு பார்த்த மணல் திட்டு பேரலாக இருக்கும் இங்கே இருக்கிறது. இது ஸ்பிட்டு. அப்புறம் இன்னும் போக போக என்ன ஆகுது, அரிச்சு கொண்டு வந்து டெபாசிட் பண்ணி டோட்டலாக இது பண்ணி கடல்லேருந்து பிரிஞ்ச ஒரு நீர்நிலையாக மாறிடும். ஓகேவா? இந்த ஸ்ரீஹரிகோட்டா இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குது, நீண்ட மணல் திட்டு. மணல் திட்டின் ஒரு முனை நிலத்தோடு இணைந்தும் மறுமுனை கடலை நோக்கியும் காணப்படும். ஸ்பிட்டு, நீண்ட மணல் திட்டு. முடிஞ்சா? ஓத பொங்குமுங்க சொன்னாலே ஐஸ்வரியன் டெல்டா காணப்படும், அங்கே தான் காணப்படும். இவ்வகை நிலத்தோற்றம் ஆந்திராவில் காக்கிநாடாவில் காணலாம். அடுத்தது 7th முடிச்சிடலாம். கடல் அலைகள். நிலத்தின் ஒரு பகுதி கடல் அடித்தோ ஒட்டியோ காணப்படுவது கடற்கரை எனப்படும். கடலை எடுத்தோ ஒட்டியோ, அதாவது பீச். கடல் கரையா பீச் நான் சொல்லலாம், அது என்னன்னு சொல்லுவாங்க, ஷோர், சி ஷோர், சி ஷோர் அதுதான் சொல்லணும். பீச்சுனா மணல் பாங்கான இடம். கடலோர எல்லை என்பது சி ஷோர் என்பது கடல் நீரும் நிலமும் சந்திக்கின்ற இடம். அலைகளின் அரிப்பினாலும் படிதலாலும் கடற்கரை மாற்றத்திற்கு உட்படுது. சி ஷோர் மாற்றத்துக்கு உட்படுது. இந்த குகைலாம் எக்ஸாம்பிள். இதெல்லாம் நாங்கள் வச்சுக்கோங்க, இன்னும் பின்னாடி இருக்குது, நம்ம கடவுள்லாம் பார்ப்போம். கடல் அலைகளின் அரிப்பாலும் படிதலாலும் பல வகைப்பட்ட கடலோர நிலப்பரப்புகள் உருவாகின்றன. ரைட். அரிப்புனா கடலை நோக்கி செங்குத்தாக உயர்ந்திருக்கிறது தான் அது பாறை ஓங்கல், சீ கிளிஃப்ட். இந்த இது எடுத்துக்காட்டு.
அங்கே படம் போட்டது அழகாக இருக்கும், அப்படி எக்ஸாக்டாக அப்படி மோல்டு பண்ண மாதிரிலாம் இருக்காது. கடல் அலைகள் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாறையின் விரிசலில் உருவாகி காலப்போக்கில் பெரிய பரந்த விரிசலாக மாறுகிறது. இதனால் செங்குத்து பாறைகள், குகைகள் போன்ற வெற்றிடங்கள் தோன்றுகின்றன. சீ கேவ்ஸ். கடல் குகைகள் உட்குழி பெரிதாகும் பொழுது குகையின் மேற்கூரை மட்டும் எஞ்சி என்று கடல் வளைவு உருவாக்குது. மேலே மட்டும் நிற்கும், இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வந்துடலாம். அதானது ஆர்ச், சி ஆர்ச். கடல் தூண் மேலே உள்ள சி ஆர்ச் மேலே கட்டாயி இது மட்டும்தான் என்னது, இது ஆர்ச்சு. இது வந்து என்னது, கடல் தூண். பீச், அரிச்ச மண்ணை கொண்டு போய் அங்கே டெபாசிட் பண்ணால் என்னது, பீச். மணல் திட்டு, சாண்ட் டியூன்ஸ், கடலில் பேரெல்லாம் இருக்கும். உப்பங்களி சொன்னேன் இல்லையா, இப்போ நான் சொன்னேன்ல, இதுதான் உப்பங்களி. இருங்க வரான் பார்ப்போம். கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேங்க தான் இது உப்பங்களி, லகூன். ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி ஒரு உப்பங்களி. தமிழ்நாட்டில் பழவேற்காடு சொன்னேன் இல்லையா, ஸ்ரீஹரிகோட்டா பழவேற்காட்டு ஏரிக்கரையில் தான் இருக்குது. எப்படி பிரிஞ்சுதுன்னு சொன்னேன்ல, இப்போ இது ஸ்பிட்டு போக போக இணைஞ்சிரும், இது தனி நீர்நிலையாக மாறிடும். அதான் உப்பங்களி, லகூன். இந்த இடத்துல தான் ஸ்ரீஹரிகோட்டா இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டா என்னது, ராக்கெட் ஏவுதளம். கேரளாவில் வேம்பநாடு ஏரி, கேரளாவில் நிறையா இருக்குது. காயல், உப்பங்களிக்கு இன்னொரு பேர் என்னது, காயல். உலகிலே மிக நீளமான கடற்கரை புளோரிடா மாகாணம், அமெரிக்கா, மியாமி கடற்கரை தான். இரண்டாவது சென்னை. ஆமாம், ஆன்சர் பண்ணுறீங்களா? மலையடிவாரத்தில் ஆறுகளால் படிவு வைக்கும் வண்டல் படிவு டேஸ். வண்டல் விசிறி. மேடான இடத்துல இருந்து தண்ணி ஓடும்பொழுது பாருங்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் மேட்டில் இருந்து தண்ணி ஓடி இருக்கும்போது இப்படி மாதிரி ஒரு விசிறி மாதிரி மண் படர்ந்துருக்கும். குற்றார நீள்வீழ்ச்சி டேட் ஷாட்டின் குறுக்கே இருக்குது. பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோட்டம் டிராஸ் ஆகும். படிவுகள் ரைட், மொரைன் தான். இதெல்லாம் வந்துட்டு என்னது, எரோஷனல். மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம். பின் குறிப்பிடப்பட்டவையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று. கடற்கரை, பீச். அதே டெபாசிஷனல். இவன் என்ன கேட்குறான், அரிப்பு. பாறைகள் உடைவதையும் மற்றும் நொறுங்குவதையும் டேஸ் என்கிறோம். சிதைவு, வானிலை சிதைவு, இங்கிலீஷில் வெதரிங். ஆறு ஏரிகள் கடலில் சேரும் இடம் டேஸ் எனப்படும். முகத்வாரம், ரிவர் மவுத். காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் தென்னாப்பிரிக்கால் டேஸ் பாலைவனத்தில் காணப்படும். கலகாரி டெசர்ட், தென்னாப்பிரிக்கா தானே கலகாரி. ஜெர்மனியில் காணப்படும் சர்க் டேஸ் என்று அழைக்கும். அதை பார்த்து எழுதிக்கங்க. உலகில் மிக நீண்ட கடற்கரை மியாமி. எங்கே இருக்குது, புளோரிடா மாகாணம், அமெரிக்கா, யுஎஸ்ஏ. பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல். கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள். ரைட், அதாங்க கொலம்பு ஏரியா மாறும். நகரும் ஒரு பெரும் பனிக்குவியல். பிறை வடிவ மணல் குன்று. வேம்பநாடு ஏரி, காயல். இன்னொரு பேர் என்ன, உப்பங்கரியா, இங்கிலீஷில் லகூன். முகத்வார பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாக்கப்படுது. சரியா?
ஆறு கடல் பகுதியை அடையும் போது ஆற்றின் வேகம் குறையும். சரி. கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்களாகிறது. கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுது, அரித்தலால் ஏற்படுது. நைன்த்து, பாறைகளின் சிதைவுறுதலும் அழிதலும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கை காரணிகளால் நிலம் சமன்படுத்தப்படுவது டேஸ் என்று அழைக்கின்றோம். நிலத்தோற்ற வாற்றம் அமைத்தல். கிரேடேஷன், இங்கிலீஷில் கிரேடேஷன், லேண்ட் கிரேடேஷன். அக்ரடேஷன்னாக்கா பள்ளத்தை மேடாகிறது, டீக்ரேடேஷன்னா மேட்டை பள்ளமாக்குறது. ஓகேவா? இந்த ரெண்டு செயலை சேர்ந்தது தான் இது வாட்டம். டேஸ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் ஆகும். சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்கள் எது பனியாறுகளின் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை? சர்க்கு, அரித்தல். இது காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் மென்படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் டேஸ் ஆகும். காற்றடி மண்டல். லோயாஸா? லோயஸ் தானே? லோயஸ். ஓயாசிஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓயாசிஸ், பாலைவனச்சோலை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலைவனத்தில் ஒரு இடத்துல மட்டும் தண்ணி இருக்குது, அதை சுற்றிலும் பசுமையான மரங்கள் இருக்குது. அதான் ஓயாசிஸ், பாலைவனச்சோலை. புரியுதா? இந்த கட்டிங் பேர் ஓயாசிஸ் கட்டிங் ஆகும். சுற்றிலையும் எடுத்துகிட்டு மேலே இருந்து மட்டும் முடியை தொங்க விட்டுருவானுங்க. இருக்கா அப்படி ஒரு கட்டிங்க? கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம். டேஸின் அரித்தல் செயற்கையினால் சறுக்குகள் உருவாக்கப்படுகிறது. கிளையாறு, மூப்பு நிலையில் நடக்கும். நிறைய கிளையாறு பிரிஞ்சு போகும். காளான் பாறை, ஏயோலியனா ஏதோ புதுசாக இருக்குது, பார்ப்போம். சரி. எஸ்கர், பனியாற்றின் செயல்பாடு. கல்விழுது, சுண்ணாம்பு பாறை. ஓங்கல், கடல் அலை. அப்போ இதுதான் ரெண்டு. காளான் பாறைக்கு இன்னொரு பேர் என்னவா? ஏயோலியன் அப்படின்னு. ஐ வடிவ பள்ளத்தாக்கு ஆறுகளில் அறுத்தல் செயல். ஐ வடிவ அப்படி ஒரு பள்ளத்தாக்கு இருக்கா என்ன? யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாறுகளின் அரித்தலால் செயல்படுது. கரெக்டா? பி வடிவ பள்ளத்தாக்கு பனியாறுகளின் அரித்தல் செயலாக நடக்குது. தவறு. எது மட்டும்தான் கரெக்டு? ரெண்டு மட்டும்தான் சரி. ஆறுகள் சமப்படுத்தப்படுவது முக்கிய காரணியாகும். ஓகே. ஆறுகள் ஓடும் சரிவுகளை பொறுத்து அதன் செயல்பாடு இருக்கும். கரெக்டு. சுண்ணாம்பு பாறை பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கும், அதிகமாக இருக்கும்.
அது நான் யதார்த்தமாக சொன்னேன். நீர் சுண்ணாம்பு பாறையில் உட்புகாது, உட்புகும், ரெண்டுமே தவறு. அதனால தான் சுண்ணாம்பு பாறை இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், தண்ணி போர் போட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். நம்ம உங்கள் ஏரியாலாம் போர் போட்டிங்கன்னா ஈஸியாக தண்ணி கிடைக்கும் எல்லா இடத்துலையும். வருஷம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறீங்களா?